பவுலிங் பொறுத்த வரைக்குமே வந்து என்னென்ன மாதிரி ஃபேஸ்ல பவுலர்ஸ் யூஸ் பண்றாங்க. அஸ்வின் வந்து பவர் பிளேல ஓவர்ஸ் கொடுக்குறாங்க, பட் பவர் பிளேல கொஞ்சம் அதிகமா போறாரு. மேபி அவரை ஃபுல்லா வந்து மிடில்ல யூஸ் பண்ணிட்டு இந்த நூர் அகமது வந்து பவர் பிளேல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா வந்து முன் வைக்கிறாங்கல்ல. இல்ல ஸ்ரீராம், அதாவது எந்த ரிஸ்பின்னரை வேணாலும் நீங்க உலகத்துல கேளுங்களேன், பவர் பிளேல போட என்ஜாய் பண்ண மாட்டாங்க. இன்க்ளூடிங் த லைக்ஸ் ஆஃப் செஹல். நான் சொல்றேன், இந்த லீகோட ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர் பவர் பிளேல போட என்ஜாய் பண்ணவே மாட்டாரு. அதாவது அவங்களுக்கு ஃபீல்டு ஸ்ப்ரெட் ஆகணும், அண்ட் அங்கதான் அவங்க கம்ஃபர்டபுளா இருக்காங்க ரிஸ்பின்னர். ஏன்னா அவங்க கொஞ்சம் ஃபிளைட் பண்ணலாம். நீங்க பவர் பிளேல போட்டீங்கன்னா ஃபிளாட்டா போடுவாங்க. சோ எந்த ரிஸ்பின்னருமே பவர் பிளேல போட என்ஜாய் பண்ண மாட்டாங்க. குல்தீப் யாதவ் எடுத்துக்கோங்க, அக்சர் பட்டேல் தான் பவர் பிளேல போடுவார், குல்தீப் யாதவ் போட மாட்டாரு அந்த டீம்ல இருந்து கூட. சோ ரிஸ்பின்னருக்கு ஃபீல்ட் ஸ்ப்ரெட் அவுட் ஆகணும், ஃபிங்கர் ஸ்பின்னர் கண்ட்ரோல் பண்ணலாம். சோ லெஃப்ட் ஹேண்டர் இல்ல ரைட் ஹேண்டர்ஸ் இருந்தாங்கன்னா மேபி ஒரு ஜடேஜா, ஆக்சுவலா ஜடேஜாவும் என்ஜாய் பண்ண மாட்டாரு, பட் டீமுக்காக பண்ணணும்னா பண்ண. அஸ்வின் மாதிரி ஒரு கிரிக்கெட்டர், இப்போ நீங்க டீமுக்கு பிளேயர் வேணும் தான் நீங்க வந்து எடுக்கணும். பிளேயருக்கு பெஸ்ட் பொசிஷன் எது நீங்க வந்து பார்க்க முடியாது, டீமுக்கு எது முக்கியம்னு வரப்போ. அண்ட் அஸ்வின் மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் பவர் பிளேல நல்லா பண்ணிருக்காரு. ஐ திங்க் 50 விக்கெட் எடுத்திருக்காரு பவர் பிளேல ரவிச்சந்திரன் அஸ்வின். சோ அவர் வச்சு இது பண்றதே கரெக்ட் தான்.